அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் கத்திரியர்களுடைய டியூட்டி, அவருடைய சுதர்மம். இந்த சுதர்மம்னா கடமைன்னு புரிஞ்சுக்கணும். இங்கு நீ போர் செய்வது உன்னுடைய கடமை. ஏனென்றால் இது மற்றவர்களுடைய நாட்டை பிடிப்பதற்காகவோ மற்றவருடைய நிலத்தை அபகரிப்பதற்காகவோ அதர்ம யுத்தம் கிடையாது. அப்படி ஏற்கனவே அபகரித்தவர்களிடமிருந்து மீட்பதற்காக இருக்கக்கூடிய யுத்தம் இது. இதை விட ஒரு மேலான வாய்ப்பு சத்திரியர்கள் கிடைக்குமா? சத்திரியர்கள் சொல்லும் போது அவர்களுடைய இயல்பு, இந்த இயல்பு சுதர்மம்ன்ற வார்த்தைக்கு நாம இங்க கடமை எடுத்துட்டோம். எப்படி இவங்களுக்கு இந்த கடமை ஏற்படுதுன்னு பார்த்தா, அந்த கடமைக்கு அவர்களுடைய அடுத்த லெவல் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கணும்? வாசனைன்னு புரிஞ்சுக்கணும். இந்த வாசனைன்னு சொல்லும் போது ஒரு தப்பு நடக்குதுன்னா இந்த வாசனை எந்த வாசனை இருப்பாங்க? அந்த தப்பை எதிர்த்து அந்த தப்பை சரி செய்யணும்னு இயல்பாகவே யாருக்கு தோன்றுகின்றதோ, தோன்றுவதோட கிடையாது, எல்லாருக்கும் தோன்றும், அதை நிலைநாட்டுவதற்கு தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பாங்க. இப்படிப்பட்ட வாசனை இருப்பவர்கள் அவர்கள் தான் சத்திரியர்கள்னு பேர். இவர்களுக்கு சத்திரியர்கள்னு பேர் சும்மா கொடுக்கல, அந்த டியூட்டி வந்ததுனால இவருடைய இயல்பை பொறுத்து அவர்கள் சத்திரியர்கள். அப்படி சத்திரியர்களாக இருக்கிறதுனால இப்போ என்ன இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கீங்க, இங்க ஒரு தவறு, ஒரு அதர்மம் நடக்குதுங்க. அந்த அதர்மத்துக்கு எதிர்த்து போராடி உன்னுடைய வாசனையை கழிப்பதற்கான சரியான சூழ்நிலை இங்க வந்திருக்கு.